கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் திட்டம் ரெடி. எத்தனை ரயில் நிலையங்கள்? வெளியான சூப்பர் அறிவிப்பு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னைக்குள் மெட்ரோ ரயில் சேவை நீட்டிப்பு செய்ய விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், விமான நிலையம் மற்றும் தாம்பரம் ரயில் நிலையம் போன்ற முக்கிய போக்குவரத்து மையங்களுக்கு இணைப்பு வழங்கும். மேலும் அப்படி சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மெட்ரோ ரயில் திட்டம் பெரும் பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னைக்கு வர மக்கள் சிரமப்பட்டனர். இதையடுத்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னைக்குள் வர மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கையும் எழுந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 1 விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் வரை மெட்ரோ ரயிலை சாலை மேம்பாலத்துடன் இணைத்து நீட்டிப்பதன் பரிந்துரைக்கான விரிவான திட்ட அறிக்கை டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் செய்யப்பட்டது. இதையடுத்து தமிழ்நாடு அரசின் சிறப்பு முயற்சிகள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் மருத்துவர் கே. கோபால் அவர்களிடம் அரசு முதன்மை செயலாளரும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநருமான மு. ஆ. சித்திக் சென்னை தலைமை செயலகத்தில் சமர்ப்பித்தார். இந்நிகழ்வில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் திட்ட இயக்குநர் திரு அச்சுரனன், தலைமை பொது மேலாளர் திட்டமிடல் மற்றும் வடிவமைப்பு திரு லிவிங்ஸ்டன் எலியாசர் மற்றும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் உயர் அலுவலர்கள் உடனிருந்தனர். அதோடு சேர்த்து மெட்ரோ ரயில் மற்றும் மேம்பால சாலையின் ஒருங்கிணைந்த கட்டுமானத்தை வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசுக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை திருத்தப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையின்படி மெட்ரோ வழித்தடம் நிலை 2 மற்றும் மேம்பால சாலை நிலை 1 முன்மொழியப்பட்டுள்ளது. இது கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு தடையற்ற சாலை போக்குவரத்து மற்றும் மெட்ரோ இணைப்பை வழங்க வெளிவட்ட சாலை அவுட்டர் ரிங் ரோடு உடன் இணைப்பதற்கான தாம்பரம் அருகே இடைநிலை சாய்வு பாதைகள் முன்மொழிக்கப்பட்டுள்ளன. இது மேம்பால சாலை நேரடியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்து செங்கல்பட்டு வரை நீட்டிக்கப்படும். முன்மொழியப்பட்ட அதோடு சேர்த்து நீட்டிக்கப்பட்ட பல்லாவரம், குரம்பேட்டை, தாம்பரம், பெருங்களத்தூர் மற்றும் வண்டலூர் வழியாக செல்லும். இது கிளாம்பாக்கம் பேருந்து முனையம், விமான நிலையம் மற்றும் தாம்பரம் ரயில் நிலையம் போன்ற முக்கிய போக்குவரத்து மையங்களுக்கு இணைப்பும் வழங்கும். மேலும் விரிவான திட்ட அறிக்கையின் டிபிஆர் முக்கிய அம்சங்கள்: வழித்தடத்தின் மொத்த நீளம் 15.46 கிலோமீட்டர், உயர்த்தப்பட்ட நிலையங்களின் எண்ணிக்கை 13, மதிப்பிடப்பட்ட நிறைவு செலவு ரூபாய் 9,335 கோடி என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.